ஐயா நடக்க மாட்டாரு. அந்தோனி எங்கிட்டால போகணும்? நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி தர உயர்திரு இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களை புதுக்கோட்டை மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் பார்ப்பவர் குலத்தின் முகவரியாய் நமது பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமாய் விளங்கும் ஐயா நமது வேந்தர் அவர்களின் ஆசையுடன் இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. டாக்டர் இளையவேந்தர் விழாவிட்டார் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உயர்மட்ட குழு தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என புதுக்கோட்டை மாவட்ட ஐஜேகே சார்பாக வரவேற்கிறோம். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மற்றும் இதனை சுற்றியுள்ள பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஐயாவுக்கு ஒரு நினைவு பரிசு திருவிவிலியம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லலாமே. ஹாப்பி பர்த்டே. இன்று போல் என்றும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துகிறோம். அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஐயா வந்து அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாங்க. அடுத்து புதுக்கோட்டையோட ஒருங்கிணைப்பாளர் இளவரசி ஜெரோம் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. இளவரசி ஜெரோம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
அக்கா நீங்க போத்துங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணத்துல என்ன அப்படி எல்லாம் நல்லா சிரிங்க. அடுத்து முத்தமிழ் அவருக்கும் நினைவு பரிசு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து திருச்சி மலைக்கோட்டை மாமன்னன் மாவீரன் PR சுரேசனன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியா கட்சியினுடைய திரு சிமியோன் சேவியராஜ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. உண்மைதானே? அடுத்து இளைஞரணி துணை செயலாளர் புனல்வாசலை சேர்ந்த யோவான் அவர்களுக்கு அடுத்தபடியா மதுரையை சேர்ந்த சங்க தலைவர் திரு PS திருமாறன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய தலைவர் திரு தனவேல் உடையார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியா புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பார்க்க சங்க தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வேற யாரும் நம்ம நிர்வாகிகள் யாரும் கீழே இருக்கீங்களா? சட்டமன்ற தொகுதி தலைவர் கிலுடஸ் அந்தோனி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்டீபன் அவர்களுக்கு முன்னாடி போற்றப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்ட தலைவர் AVR ரகுபதி அண்ணா எங்க இருக்கீங்க? தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் குணசீலன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தலைவர் குணசீலன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. குண்டாண்டார்கோயில் தொகுதி கருப்பசாமி அண்ணனுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் தலைவர் கலைமணி ஆசிரியர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு தான் பேரு. பதவி வாங்கி கொஞ்ச நாள்ல எல்லா பொறுப்பையும் போட்டு தலைவர் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பையும் போட்ட முதல் தலைவர் அப்படிங்கிற பெருமையோட அவரை நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். அணிவிக்கிறாங்க. மாப்பிள சித்திரவேலு
அண்ணே பேக்கில் வாங்கணும், இடம் இருக்குண்ணே. மத்திய பேப்பரை என்ன சொல்கிறது, பேக்கில் வாங்கணும், எல்லாமே இருக்குண்ணே. ஆஃபீஸில் படுத்துறாங்க, அடுத்து போய் சொல்லுங்கள். இன்னொரு பேர் அடுத்ததாக காதலி செல்வங்களை வாழ்த்தி பேச புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் திரு இளவரசி ஜெரோம் அவர்கள் பேசும். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை வணங்கி, இங்க இருக்க நம்ம சொந்தங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் இளையவேந்தர் அவர்கள் உங்களில் ஒருவராய் உங்களுக்காக உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே ஃபாரின் ப்ரோக்ராம்ல கட் பண்ணிட்டு உங்களுக்காக இங்க வந்திருக்காரு. நம்ம சொந்தங்களை பார்த்துடலாம் இந்த சமயத்துலன்ட்டு, அதுக்காக நம்ம சொந்தங்கள்லாம் சேர்ந்து நன்றி தலைவர் அவர்களே. இங்க வந்திருக்கும் என்னோட அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அனைவர்களுக்கும், அப்புறம் என் அக்கா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, அண்ணி, மதனி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புதுநன்மையும் காதலி விழாவும் கொண்டாடிய இரு தம்பிகளுக்குமே பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களே, பார்க்கக்கூடிய சொந்தங்கள், ஜோதி மது அவர்களின் குழந்தைகளின் காதலி விழாவிற்கு வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த விழாவுக்கு காதணி விழாவுக்கு போயிட்டு வரணும், அவங்க குழந்தைகளை வாழ்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் சார்பாக ஐயா சார்பாகவும் எரிக்சன் மற்றும் ரிப்பின் 2 பேருக்கும் காதணி விழாவுக்கு ஐயாவுடைய வாழ்த்துக்கள். எல்லா தெய்வத்துடைய வாழ்த்துக்களோட ஆசீர்வாதத்தோட இந்த காதணி விழா சிறப்பாக நடந்துருந்தது. அதை தவிர சிறப்பாக இங்கே இருந்து கட்சிக்காரங்க அருமையான வரவேற்பு. கட்சியில் கொடி எல்லாம் இங்கே வரும் வழியெல்லாம் 2 கொடி ஏற்றணும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இத்தனை வேலைக்கிடையிலும் கட்சி பணிகளை தொடர்ந்து செய்யும் இவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், ஐயாவின் வாழ்த்துக்கள். இந்திய ஜனநாயக கட்சியின் வேந்தர் ஐயாவை வணங்கி அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் ஐயாவின் வேண்டுதலுக்கு இணங்க அவர் வழியில் என்றும் நடப்போம் என்ற எண்ணம் வழியில் வாழ்த்திய ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை சட்டமன்றம் ஆலங்குடி தொகுதி சார்பாகவும் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர்களுடன் வந்த உயர்மட்ட குழு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து மாநில தலைவர்களுக்கும், அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. இப்போ நம்மளோட கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கு? நம்ம கூட்டணி பிஜேபியோட தொடரும், எப்பவும் அப்படிதான் தொடரும். எத்தனை தொகுதி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது? பிஜேபினா ஒரு எம்பிக்கு 6 தொகுதி கொடுப்பாங்க. ஐயா ஒரு எம்பியாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த 6லேருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக அரசோட இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு? ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாய்ப்பு அதிமுக வர்றது தான் வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. நன்றி சார்.